ஹலிம் சீட்ஸும் ஃபிளாக்ஸ் சீட்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதோடைய பயன்கள் வேற. ஹலிம் சீட்ஸை தமிழ்ல சாலியல் விதைனும் ஃபிளாக்ஸ் சீட்ஸை ஆளி விதைனும் சொல்லுவாங்க. ஹலிம் சீட்ஸ்லையும் ஃபிளாக்ஸ் சீட்ஸ்லையும் ஃபைபரு புரோட்டீன் எல்லாமே இருக்கு. ஆனால் ஹலிம் சீட்ஸில் அயன் சத்தும் ஃபோலேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் ஊறுறதை அதிகப்படுத்துது. ஸோ ரத்த சோகை இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க, போன் ஸ்ட்ரென்த்து, ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹலிம் சீட்ஸை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் ஹலிம் சீட்ஸை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் மார்னிங் எழுந்திரிச்ச உடனேவே எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஊற வச்ச ஹலிம் சீட்ஸை பாலில் கலந்தோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை கலந்தோ லட்டு மாதிரி செஞ்சும் சாப்பிட்டு வரலாம். பாலூட்டும் தாய்மார்களும் கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த ஹலிம் சீட்ஸை நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க உங்கள் டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பார்ப்போம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்கள் கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சி உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா பார்த்துக்கும். லிக்னன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவ் காம்பவுண்ட் வெயிட் லாஸுக்கும், பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். இதை எப்படி சாப்பிட்லான்னா, ஃப்ளாக்ஸ் சீடை ஒரு 100 கிராமை வாங்கிட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக இதை மோரில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசையில் கலந்தும் சாப்பிட்லாம். இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.